அர்ப்பணிப்பை காட்டிலும் சிறந்த பலி எதுவுமே இருக்க முடியாது. அல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். முழுமையாக ஒப்பு கொடுக்கறது என்னங்க? ஜீவ பலியாக நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா என்னங்க? பலிபீடத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த பலிபீடத்தில் ஒரு ஆட்டை கொண்டு வந்து பலியிடுறாங்க. ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும், புள்ளியாக இருக்கும், வரியாக இருக்கும், ஏகப்பட்ட ஆடு இருக்கும். சில ஆடு கலரில் அழகாக இருக்கும், சில ஆடுடைய கலர் அருவருப்பாக இருக்கும். மேல் தோல், மேல் போர்வை, இதை கிழிச்சிடணும். முதல்ல அதெல்லாம் தோலை உரிச்சு எடுத்துருவாங்க. தோலை உரிச்சு எடுத்துட்டாங்க, எல்லாருக்கும் ஒரே கலர். அடுத்ததாக பெரிய ஆடு, குட்டி ஆடு, குட்டை ஆடு, நெட்ட ஆடு அப்படின்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ என்ன செய்வாங்க? பலிபீடத்தில் சந்து சந்தாக வெட்டி வைப்பாங்க. அப்போ அது குட்டையா, நெட்டையா, வளர்த்தியா, பெருசா, சின்னதா, இதெல்லாம் தெரியாது. ஆமென். அடுத்ததாக அது தகனமிடப்படும். அல்லேலூயா. சுட்டு எரிக்கப்பட்டு சாம்பலாகிவிடும். ஆம் பிரியமானவர்களே, நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது என்னவென்று சொன்னால், நம்முடைய சுயம் சாகடிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வேற்றுமைகள் களையப்பட வேண்டும். நாம் முற்றிலுமாக எரிந்து சாம்பலாகி ஆண்டவருக்கு என்ன ஒப்பு கொடுக்கணும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை.